ஓம் 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 குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः ஓம் சகனா பவது சகனௌ புனக்தோ சக வீர்யம் கரவாவஹை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः. Observe the vibration. Feet to your palms. Open your face gently. Thank you. Okay. எத்தனை பேருக்கு அபிராமி அந்தாதி தெரியும்? அபிராமி அந்தாதினுடைய மீனிங் தெரியும்? ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? கலையாத கல்வியும் குறையாத வயதும் எத்தனை பேருக்கு தெரியும்? மீனிங் மீனிங் தெரியுங்களா? தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? அச்சா, அங்க ஒரு பொண்ணு நல்லா டவுன் காமிக்குது பாத்தீங்களா? பென்சிலை வச்சுட்டு பேனை வச்சு நல்லா டவுன் காமிக்குது ஸ்டைல. பகுத் அச்சா. முடியும் போது அனுப்புறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? இன்னைக்கு எல்லாமே எக்ஸசைஸ் தான். ரெடி 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 ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கேமரா கரெக்டா செட் பண்ணிட்டு உட்காருங்க. கை எனக்கு தெரியற மாதிரி காட்டுங்க. கை இப்படி திருப்பி பண்ணணுங்க. பாலாஜி சார் கை எனக்கு தெரியணும். உங்க ஃபேனு தான் எனக்கு தெரியுது. சோப்னா மேடம் பொண்ணு பிரதீக்ஷா சூப்பரா பண்றீங்க. குட். செகண்ட் எக்ஸசைஸ். கமான். கட்ட விரல் தொண்டி விரல். கண்ணு பார்க்கணும், கை வேலை செய்யணும். நோ டிஸ்கஷன், ஒன்லி ஃபார் ஆக்ஷன். ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏமா ஒரு கை இப்படி வச்சிருக்கீங்க, ஒரு கை இப்படி வச்சிருக்கீங்க, ரெண்டு கையும் இப்படி வைக்கணும். palm facing upward. come on do it. எனக்கு 360 டிகிரி கண்ணு இருக்குமா? கரெக்டா எல்லாரையும் நோட் பண்ணுவேன். அச்சா, அதுக்கு தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் ட்ரைனிங். ஓகே, கிளாசிக் கிளாசிக் சூப்பர். வாங்க ரெடியா பண்ணலாமா? 1 2 3 4 5. 1. அம்மா கவிதாமா இங்க பாருங்கம்மா, பண்ணுங்க. 2 3 4 5. 1 2 3 4 5. 2 3 4 5. நெட்வொர்க் இஷ்யூ. அடுத்த விரல் போகும்போது மத்த விரல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும் பாப்பா. கிரீனு. ஒரு விரல் பண்ணும்போது மத்த எல்லா விரலும் ஜாயின் பண்ணிருக்கணும், தனித்தனியா ஓடக்கூடாது. the fingers touch each other, no mudras. Panchabhuta get activated. Called samana mudra. ஒரு விரல ரைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு கேம் எல்லாம் பார்ப்போம்.
உங்களுக்கு எல்லாம் இப்ப ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னாக்கா இசட்ல இருந்து ஏ வரைக்கும் எழுதணும் பார்க்காம. இசட் டு ஏ கட 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 கடன்னு எழுதுங்க பார்க்கலாம் பார்க்காம. எழுதுங்க. ரிவர்ஸ் 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 ரிவர்ஸ்ல எழுதுங்க. இசட் டு ஏ. Z to A. வாங்கம்மா கவிதா குரல் கேக்குதா? Z to A எழுதுங்க. Z to A எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க. ஓகே. ஓகே சரி, ஒரு கணக்கு சொல்றேன், கதையை நல்லா கேட்டுக்கோங்க. யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அனுப்புறேன். கரெக்டா யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாமா? குரல் எல்லாம் கரெக்டா கேக்குதா? தம்ஸ் அப். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 9 1 ரூபாய் நாணயம், 9 1 rupee காயின் இருக்கு. அதுல ஒரே ஒரு 1 ரூபாய் மட்டும் வெயிட் கொஞ்சம் கம்மி. 1 rupee coin only one is weight is very less. ஓகேங்களா? வெயிங் மிஷின் இருக்கு. வெயிங் மிஷின் தராசு. தராச இரண்டு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். only you have to use the weighing machine 2 times. After that you can find which is the duplicate coin. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. 9 1 ரூபாய் நாணயம் இருக்கிறது. அதுல ஒரே ஒரு 1 ரூபாய் நாணயம் டூப்ளிகேட். மத்த எல்லாத்த விட அது வெயிட் கம்மியா இருக்கும். வெயிங் மிஷினை ரெண்டு வாட்டி தான் யூஸ் பண்ணணும். எப்படின்றத கண்டுபிடிக்கணும். யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சொல்லிட்டீங்கன்னாக்க மெயின் செஷனுக்கு போயிடலாம். உமா மேடம் ரெடி ஆயிட்டீங்களா? பாலா சார் ரெடிங்களா? டவுட் இருக்கா? யாரை ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் நான் மியூட் ரிலீஸ் பண்ண முடியும். உமா மேடம்க்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ். பா, எல்லாம் பயங்கரமா ஜீனியஸ் பாருங்க, என்னமா திங்க் பண்றாங்க பாருங்க, மூளையெல்லாம் கசக்குறாங்க. கசக்குங்க கசக்குங்க. நான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிரீனு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டானு. பிரக்ஷா 6 புரியல. இல்ல அது நம்பர் 6 கேக்குறேன். அது தெரியாதுமா. 9 1 ரூபாய் காயின் எது வேணா இருக்கலாம். அந்த எதுன்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின். 1 ரூபாய் காயினா? ஓ, ஆமா 1 ரூபாய் காயின் 9 இருக்கணுமா? கரெக்ட். அதுல ஒரே ஒரு காயின் டூப்ளிகேட். அது எதுன்றது தராச ரெண்டு இடம் பயன்படுத்தலாம். வெயிங் மிஷினை 2 வாட்டி பயன்படுத்தி நீங்க கண்டுபிடிக்கணும். அது வெயிட் கல்லா? கல்லெல்லாம் கிடையாது. நீங்க நாணயத்தை பிரிக்கணும். உங்கள்ட்ட 9 1 ரூபாய் நாணயம் இருக்கு. ஒரு வெயிங் 5 4. அதான் கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி நீங்களே பிரிச்சுட்டு வாங்க. எப்படின்றது கண்டுபிடிங்க. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க? யாரும் கண்டுபிடிக்கல, நானே சொல்லிடலாம். நான் பாலாஜி சார் கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா? நீங்களாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேக்ஸ் கிளாஸ் வச்சுட்டேன் நான். இந்து மேடம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார் சொல்லிடுங்க சார். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? உமா மேடம் எப்படின்னு தெரிஞ்ச நான் காலையில உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டிருப்பேன்றாங்க. நானே சொல்லிடுறேன்.
வாங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 3 3 3 3 1 ரூபாய் 3 1 ரூபாய் 3 1 ரூபாய். ஃபர்ஸ்ட் 2 3 எடுத்து தராசுல வைக்கணும். ஈக்குவலா இருந்தால் கீழே இருக்கிற 3ல தான் டூப்ளிகேட் இருக்கு. அதுக்கப்புறம் 1 1 எடுத்து வச்சா தெரிஞ்சிடும். அது ஈக்குவலா இருந்தா கீழே இருக்கிறது டூப்ளிகேட், வெயிட் கம்மியா இருந்தா வெயிட் கம்மியாடும். சப்போஸ் இந்த 3 3ல ஒரு 3ல வெயிட் கம்மியாச்சுன்னா அந்த 3 மட்டும் எடுத்து திருப்பி 2ஆ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா ஆன்சரு? புரிஞ்சுதுங்களா புரியலையா? புரிஞ்சுதுங்களா இல்லையா? உமா மேடம் ஏதோ கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க, ஒருத்தவங்கள ஆன்சர் பண்ணலாம் சீக்கிரம். நீங்க 2 டைம் தானே வெயிட் பண்ண முடியும்னு சொன்னீங்க. ஆமா நானும் 2 வாட்டி தானே ஆன்சர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 3 வைக்கிறீங்க. சப்போஸ் அந்த நல்லா 2 3 புரிஞ்சுக்கோங்கம்மா. 3யும் ஈக்குவலாவே இருக்கு, அதுல எதுவுமே டூப்ளிகேட்டே இல்ல அப்படின்னா இல்ல அப்படின்னா கீழே இருக்கிற 3ல தான் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்ப அந்த 3ல இருந்து 1 1 எடுத்து போட்டா விச் இஸ் டூப்ளிகேட்ன்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா? ஓகே. கரெக்டா? உங்க 2 பசங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு தான் வருது. ஓகே கரெக்டா? அப்பாடா, இப்ப உங்க பசங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு கணக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அச்சா இந்த பாலாஜி சார் கரெக்டா? ஆன்சர் கரெக்டா? கரெக்டா முடிச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஏக்கா கிரீன் அக்கா கொஞ்சம் பின்னாடி வாங்கம்மா. கிரீனு பிரதீக்ஷ் பின்னாடி வாங்க. பிரதீக்ஷா சரி. டக் யுவர் சின் இன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டக் யுவர் சின் இன் 5 seconds 5 times. பிரதீக்ஷா பின்னாடி போமா. வீடியோ கரெக்டா உட்காருங்க. கொஞ்சம் பின்னாடி போமா. கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ட்ரை டு அட்ஜஸ்ட். ஓஎஸ் கோ ஹெட் மா, கோ ஹெட். போயிட்டு வாங்க, தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஷோபனா மேடம் பொண்ணு நீங்களும் கரெக்டா உட்காருங்க. 5 times. கழுத்து மட்டும்தான் பின்னாடி போகணுமா. நாட் சின் டச் த ஜுகுலர் நாட்ச் கிடையாது. கழுத்து அப்படியே பின்னாடி போகணும். சர்விக்கல் ஸ்பான்லைட்டிஸ் வராம தடுக்கும். ம் 5 times. 5 times பண்ணிட்டீங்கன்னாக்கா தம்ஸ் அப். 5 times ஆச்சா? இந்த மேடம் ஆச்சா? அடுத்தது ஷோல்டர்ல கை வச்சுட்டு பாருங்க. லுக் அட் த சீலிங் 45 டிகிரி ரைட் அண்ட் லெஃப்ட் 3 rounds பாருங்க. 5 seconds ஸ்டே பண்ணும். கரெக்ட் கிரீன் கரெக்ட்மா. ரைட்னா ரைட், லெஃப்ட்னா லெஃப்ட். உமாக்கா கரெக்டா உட்காருங்க பார்க்கலாம். ஷோல்டர் கை மேல வைமா. உங்களோட ஹேண்ட்ஸ் இங்க பாருங்க. இப்படி வச்சுட்டு பாருங்க. நான் இந்த பக்கம் ரைட்டு லெஃப்ட் 45 டிகிரி லுக் அட் த சீலிங். திருப்புங்க. கழுத்து இந்த பக்கமே திருப்புமா. ரைட் பக்கமே திருப்புங்க. உமா ரைட் பக்கமே திருப்புங்க. ஷோல்டர் மேல வைங்க கைய. The another hand resting on your shoulder. Yes, correct. Go ahead. பண்ணுமா கவிதாக்கா பண்ணுங்க. ரைட் திரும்புங்க. கரெக்டா தான் திருப்புங்க. கழுத்தை அந்த பக்கம் திருப்புங்க. என்ன பண்றது, ரொம்ப நேரமா கழுத்தை அப்படியே வச்சுன்னு இருக்கீங்க. ரைட்டு லெஃப்ட் 3 செட்டு. கரெக்ட். உமா மேடம் ஷோல்டர்ல கை வைக்கணும். பாலாஜி சார் சோமனா மேடம் பொண்ணு கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். வார்ம் அப். அப்பதான் பிளட் சப்ளை ஆகுமா. நெக்ல இருந்து ஹெட்டுக்கு போகணும்ல. பொறுமையா keep your backbone straight and do the practice. கவிதாக்கா பண்ணிட்டீங்களா? மூலமா அடுத்தது ரிலாக்ஸ். அடுத்தது இங்க பாருங்க. ரைட்டு ஒரு ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச். இந்த சைடு மசில்ஸ் கரெக்டாக ஒற்றி மூவ் ஆகும். அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டா பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டா பண்றீங்க நான் பாக்குறேன். எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். நான் ரைட் பக்கமா ட்விஸ்ட் பண்றேன். ரைட் பக்கமா ஒரு 45 டிகிரி டவுன் பண்றேன். இந்த கை இங்க இருக்கு. திருப்பி இன்ஹேல் அப், ட்விஸ்ட், எக்ஸேல் டவுன். இந்த சைடுல ஒரு ஸ்ட்ரெச் தெரியணும். புரியுதுங்களா? இப்ப பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப கிரீன் கரெக்டா பண்ணிட்டாங்க. கிரீன் அக்கா பண்ணது கரெக்ட் தான். உமா மேடம் ஃபார்வர்டு
ஃபார்வர்டு ட்விஸ்ட். அப்பாடா. இப்ப கழுத்தை ஸ்லைட்டா ரைட் பக்கம் டர்ன் பண்ணுங்க. ரைட் பக்கம் டர்ன் பண்ணுங்க. உங்களுடைய ரைட்டு எனக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச். ஃபார்வர்ட். அவ்வளவுதான். பாலாஜி சார் கரெக்டா பண்றீங்க, பண்ணுங்க. கிரீன் கரெக்டா பண்ணுமா? கரெக்ட். இந்து மேடம். ம் ம் பண்ணுங்க. பண்ணுமா? பிரதீக்ஷா கரெக்ட். ரைட் அண்ட் லெஃப்ட் 3 செட். ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச். உமாக்கா ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச்சுமா. உமா மேடம் நீங்க என்ன ஒரு கவனிங்க. இந்த பாருங்க, கழுத்தை இப்படி ட்விஸ்ட், திருப்பியும் ஒரு ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச். கழுத்தை இப்படி திருப்பிட்டு ஒரு ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச். அப்பாடா கரெக்ட். கவிதாக்கா ஃபீல் த ஸ்ட்ரெச். இந்த சைட்ல ஒரு ஸ்ட்ரெச் தெரியும் பாருங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. நம்ம சோபனா மேடம் பொண்ணு என்கிட்ட பேசுமானா அங்க பேசின்னு இருக்கீங்க. பிரிங் யுவர் அட்டென்ஷன் ஹியர். கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். கவிதாக்கா வாங்க. பண்ணிட்டேம்மா? புரிஞ்சுதாம்மா கவிதா? தம்ஸ் அப். பண்ணிட்டீங்களா? பாருங்க ட்விஸ்ட் இது பண்ணிட்டீங்களா? உமாக்கா கரெக்டா இருக்காமா? ஸ்லோவா இருக்கா இல்ல ஃபாஸ்டா இருக்கா? பிக்கப்னோ கரெக்டா இருக்கா? பக்கா. அடுத்தது போலாமா? அடுத்தது பாத்துக்கோங்க. தெரியுதாம்மா? நான் உட்கார்ந்துருக்கிற பொசிஷன் தெரியறதா எல்லாருக்கும்? இடுப்புல கை வச்சுக்கணும், ஒரு ட்விஸ்ட், அப்படியே மேல பார்க்கணும். ஒரு ட்விஸ்ட், அப்படியே மேல பார்க்கணும். முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். லுக் அட் தி சீலிங். கரெக்ட். கிரீன் அக்கா பண்ணுக்கா. பிரதீக்ஷா பண்ணு. இடுப்பு லைட்டா ஒரு ட்விஸ்ட், லுக் அட் தி சீலிங். 45 டிகிரி, 45 டிகிரி மேல பாருங்க, சீலிங்க பாருங்க. அச்சா. ரைட் அண்ட் லெஃப்ட் மினிமம் 3 to 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. we have enough time. 9:15 நான் ஆயில் மசாஜ் போடுவேன். அது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு. ஏமா கவிதாக்கா புரியுறதா? சோபனா மேடம் பொண்ணு, பாலாஜி சார், இந்து மேடம். ம் 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 பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேச்சுன்னா தம்ஸ் அப். இங்கதான் இருக்கேன் நான். சூப்பர். ம் ம் தம்ஸ் அப். ம் ஓகே ஆல்ரைட். அடுத்தது நல்லா பண்ணிட்டீங்களா? உங்களுடைய ஹெட் எனக்கு தெரியணும். கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க உமாக்கா. இல்லைன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கு. எங்க நீங்க 2 பேரும் கொஞ்சம் எனக்கு தலை தெரியற மாதிரி வைங்க. கவிதாக்கா, சோபனாமா பின்னாடி போங்க. ரெடியா பண்ணலாமா? அது பாருங்க, நக்கல் நக்கலை வச்சுக்கிட்டு நல்லா ரப் பண்ணுங்க ஹெட். நக்கல் நக்கல் நக்கல். இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் ஸ்டிமுலேட் ஆயிடும். நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஸ்டிமுலேட் ஆகும். நக்கலை வச்சுக்கிட்டு நல்லா நக்கல் ஜாயிண்ட் பொறுமையா அழகா பண்ணுங்க. ஃபீல் த பிளட் சர்க்குலேஷன். தலையில எல்லா விதமான மெரிடியன்ஸ் இருக்கு, சக்தியோட்ட பாதைகள் இருக்கின்றன, வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஸ்டிமுலேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்க பிரெயின்ல நியூரான்ஸ், செல்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யும். உங்க விரல் தான் டூல் அக்கு ப்ரெஷர்ல. பண்ணி முடிச்சிட்டீங்கன்னாக்கா ஒரு தம்ஸ் அப். கிரேட் ஷோ, சூப்பர்.
அடுத்தது ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஃபிங்கர்ஸ் 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 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஃபிங்கர்ஸ் இன்னைக்கு நைட்டு நல்லா தூக்கம் வரும். 100% கேரண்டி ரிசல்ட். நல்லா மசாஜ் பண்ணுங்க. மேடம்லாம் வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க. அடுத்தது ஃபேஸ் யோகா ஸ்பெஷலிஸ்டா மாறிடுவாங்க. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். இப்பவே முதல்ல எல்லாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள்கிட்ட. ஆமா உங்களதான் சொல்றேன் நான். ஆகட்டும். பண்ணிட்டியாம்மா ரிக்ஷா? பண்ணிட்டீங்களாங்க உமாக்கா? எஸ் குட். சைடு சைடு பின்னாடி இந்த சைடுல இந்த போர்ஷன் நல்லா தெரியும். சைடுல நல்லா பாருங்க. நீங்க மட்டும் ரொம்ப அழுத்திராதீங்க. சும்மா ஒரு மாத்திரை லைட்டா அப்படி டச் பண்ணா போதும். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. லைட்டா அப்படி ஃபெதர் டச். புரியுதுங்களா? நீங்க மட்டும் அதெல்லாம் கூட கேஷுவலா பண்ணுங்க. பண்ணியாச்சு. அடுத்து போலாமா? இந்த 2 நக்கல், இந்த சுண்டி விரல் அண்ட் மோதிர விரல், இந்த 2 விரலும் யூஸ் பண்ணி காதுக்கு பின்னாடி ஒரு டிப்ரெஷன் தெரியும். இது இருக்கு பாருங்க. இது ஒரு பாயிண்ட். செவி குத்தி காலம் சொல்லுவாங்க. அது 1. காது நல்லா கேட்கும். இங்கதான் இன்சோம்னியா பாயிண்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா 8 அண்ட் எக்ஸ்ட்ரா 9 அக்குபஞ்சர்ல. ஏக்கா 2 கையால பண்ணுங்கக்கா. 2 கையும் இத பாருங்க. விரல காதுக்கு பின்னாடி ஒரு டிப்ரெஷன் தெரியும். இந்த டிப்ரெஷன்ல மசாஜ் பண்ணுங்க. காதுக்கு பின்னாடி தோடு போட்டிருக்கீங்களா? தோடுக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கு. அது ஒரு வரும பாயிண்ட். செவி குத்தி காலம் வருமால ஆக்குபஞ்சர்ல சான்ஜியோ அவர் 17 பண்ணுங்க. SJ17 சான்ஜியோ அவர் 17 GB20 எக்ஸ்ட்ரா 8 எக்ஸ்ட்ரா 9. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. எல்லாம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சா? ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சா? அடுத்தது போலாமா? அடுத்தது அடுத்தது இந்த 2 பாயிண்ட் பாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல 3 பாயிண்ட் இருக்கு. GB2 SI19 SJ21. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜா ஓபன் பண்ணுங்க. ஜா ஓபன் பண்ணீங்கன்னாக்கா இந்த 2 இடத்துல பள்ளம் தெரியுதான்னு பாருங்க. ஜா ஓபன் பண்ணும். இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியும். இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியும். தெரியறதா? குற்றி வருமம். இந்த 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க. இந்த 2 விரல வச்சு பண்ணுங்க. அழுத்தம் கொடுங்க 5 டைம்ஸ். மாத்திரை அளவு கொடுத்தா போதும். மாத்திரைனாக்கா கொஞ்சம் லைட்டா ஒரு ப்ரெஷர். இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா போதும். நீங்க மட்டும் அழுத்தறியாதீங்க. லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுங்க. வேலை செய்யும். ஜா ஓபன் பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே குட் கிரேட் ஷோ. நம்ம கவிதா யூஸ்ஃபுல்லா இருக்கா? போலாமா அடுத்தது? சரி ஓகே. ½ அன் ஹவரா அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. சில பேர் ஃபேஸ்ல ஸ்மைலே காணும். அதனால பிக் வாவ் நல்லா லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. வாவ் நல்லா பியூட்டிஃபுல் ஸ்மைல். யூ ஆர் தி பியூட்டிஃபுல் கேர்ள். பாருங்க என்ன மேடம் இப்பதான் ஸ்மைல் வருது பாருங்க. அங்க மேடம் பாருங்க 10 வயசு பொண்ணு மாதிரி என்னமா ஸ்மைல் பண்றாங்க பாரு. அவங்களோட 2 மடங்கு சின்னவங்க எல்லாரும் பண்ணுங்க. அச்சா சூப்பர். ஹக் வெசல். ஹக் நல்லா கட்டி பிடிங்க பாக்கலாம். என்ன மாதிரி கட்டி பிடிங்க. அச்சா. உங்களை நீங்க விரும்பலனாக்கா உங்களை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாமே முக்கியம். இன்னைக்கு பிரம்மரி. சூப்பர். என்னங்கம்மா நீங்க எல்லாரும் அச்சா
சூப்பர் சூப்பர் கிரேட். அடுத்தது, இன்னைக்கு பிரம்மரி புதுசா கத்துக்க போறீங்க. ஒரே ஒரு விரல உங்க பக்கம் திருப்பிக்கணும். ஹம்மிங் சவுண்ட் 3 டைம்ஸ். பண்ணுங்க பார்க்கலாம். 3 டைம்ஸ் முடிச்சுங்க. அடுத்த எக்ஸசைஸ். கண்ணை க்ளோஸ் பண்ணுமா, நாக்கு மேல வச்சுக்கணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். Then only the right brain will activate. Close your eyes and do the practice. Okay. All right. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ட்ரீம் லிஸ்ட், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எல்லாம் எழுதிருக்கீங்களா? பேப்பர் எழுதிருக்கீங்களா? ஓகே. யாருக்கெல்லாம் பணம் ரொம்ப பிடிக்கும் போங்க சீக்கிரம். எல்லாரும் ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 10 ரூபா ஏதாவது ஒரு நோட் இருந்தா எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போய் அம்மா பட்ட வாங்கிட்டு வாங்க. அம்மா மேடம், உங்க பசங்களை எத்தனை வர சொல்லுங்க. ஒரு 500 ரூபா நோட்டு எத்தனை வர சொல்லுங்க. 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாக்கா செஷன் முடிச்சோன்னா எடுத்துட்டு போகலாம். சீக்கிரம் வாங்க. இல்லைனாக்கா பரவாயில்ல, நம்ம இந்த மேடம் வாங்கிக்கலாம். இந்த மேடம் வச்சிருப்பாங்க நிறைய. பாலா சார் கையில வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கீங்களா? 20 ரூபாய் வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் ஆசம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 100 ரூபா நோட்டு, ப்ளூ கலர் நோட்டு, ப்ளூயிஷ் பக்கா. எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்து வந்தாச்சாமா? 200 ரூபா நோட்டு உங்க அம்மா வாங்கிட்டு வாங்கம்மா செலவுக்கு. 10 ரூபா 20 ரூபா போதும். 200 ரூபா 500 ரூபானா வீட்டுல செலவுலாம் தூக்கிட்டு போடுவாங்க. 500 நோட்டு வச்சிருக்காங்க. அச்சா ஓகே. பாரு, இந்து மேடம் ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. நான் சொன்ன டெக்னிக்கு ஒருத்தர் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நீங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 20 ரூபாய் 10 ரூபாய் எடுத்து ஒரு பேப்பர்ல மேல ஒட்டிட்டு கீழே இது நாள் வரைக்கும் கிடைத்த பணத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதணும். அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஒயிட் ஷீட்ல மேல அந்த நோட்டை ஒட்டிருங்க. 20 ரூபாய் 10 ரூபாய் எடுத்துக்கோங்க போதும். இது நாள் வரைக்கும் கிடைத்த பணத்திற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. இந்த நோட்டை டெய்லி ஸ்மெல் பண்ணி பாத்திருக்கீங்களா யாராவது? இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் சீக்கிரட்டை உடைக்கிறேன் எல்லாருக்குமே. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கின், டச், ஃபீல், ஓகே, ஸ்மெல்லு, கண்ணு, காது, நாக்கு. இந்த 5 சென்சஸ் வழியா உள்ள போனாதான் வேலை நடக்கும். த ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் நீங்க ஸ்மெல் பண்ணும். பாருங்க, நான் எழுதியிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் த மணி கிவன் டு மீ இன் மை லைஃப் டைம். தேங்க்யூ காட், தேங்க்யூ டிவைன். நான் எழுதிருந்தேன், என் பையன் எழுதிட்டான். பையன் தான் கீழே என்னோட டேபிள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாரு. 20 ரூபா நோட் ஒட்டியிருக்கேன். கீழே ஒரு செக்ல எனக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ எழுதி சைன் பண்ணிருக்கேன். செல்ஃப் செக். இது அமௌண்ட் நான் கம்மியா போட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் 5 lakhs போட்டுக்கோங்க. நான் கம்மியா 2 lakhs தான் போட்டிருக்கேன். ஆனா உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் 5 lakhs 10 lakhs இருக்கும். அதுல 10 lakhs போட்டுக்கோங்க. செக்ல, செல்ஃப் செக்ல ஒரு 10 lakhs போட்டுக்கோங்க. என்ன பாலாஜி சார் கரெக்டா? சார் 10 lakhs எல்லாம் பார்த்தா சார் குரோருக்கு போடுறேன் சார் நானு. அச்சா என்ன உமா மேடம், புரிஞ்சுதா புரியலையா? அது கீழே செல்ஃப் செக்ல உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் என்ன அமௌண்ட் வேணுமோ அதை ஃபில் அப் பண்ணிக்கோங்க. செக் புக் இல்லாதவங்க சும்மா செக் புக் இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி எழுதுங்க, நடக்கும். ஓகே, போதும். சப்ஜெக்ட் போலாமா? அப்பப்ப நடுவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நாலேஜ் கொடுத்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். என்னம்மா கவிதா, புரிஞ்சுதுங்களா?
புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஆல்ரைட், போலாம் அடுத்தது. ஓகே, இன்னைக்கு எல்லாம் இது பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிட்டீங்களா? சூப்பர். அடுத்தது எல்லாமே கத்துண்டீங்க, ரைட். பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்புறமேல் பார்க்கலாம். எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஆயில் மசாஜ் போலாம் இன்னைக்கு. ரெடி? ஃபர்ஸ்ட் பிக் ஓ. லுக் அட் த ceiling, temple region, lift 10 seconds 3 times. பண்ணுங்க பார்க்கலாம். பிக் ஓ. பிக் ஓ. பிக் ஓ, temple region, lift, look at the ceiling, 10 seconds 3 times. பொறுமையா அழகா பண்ணுங்க. த்ரீ டைம்ஸ் பண்ணிருக்கணும். பண்ணியாச்சுனாக்கா forehead lift, nose massage. 1 2 3 4 5 6 7 8 9 10. Hands below the neck, 45 degree. Lift your lower jaw, spout, smile, release. 10 times. Straight, right, left. 10 10 10 மொத்தம் 30. பொறுமையா பண்ண பார்க்கலாம். பொறுமையா பண்ணுங்க. Look at the ceiling. அம்மா கிரீனு பிரதீக்ஷா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா பண்ணுமா. அங்க 10 முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைட் 10, லெஃப்ட் 10. பண்ணுங்க. 10 10 பண்ணுங்க. ஸ்பவுட், ஸ்மைல், ரிலீஸ். லிஃப்ட் யுவர் லோயர் ஜா. லோயர் ஜா நல்லா மேல போகணும். நல்லா ஸ்மைல் பண்ணோம். உங்களுக்குலாம் நான் வந்து 1,00,00,000 தரேங்க, இல்லைன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் தரேன் நான். அப்பனா என்ன ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ அந்த ஃபீலிங்கோட பண்ணுங்க. சிவாமணா மேடம் பொண்ணு பரவாயில்லைங்க, எனக்கு பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றாங்க. பண்ணுங்க. பண்ணிட்டீங்களாம்மா? அம்மாக்கா பண்ணிட்டீங்களா? எந்த மேடம் பண்ணியாச்சா? சூப்பர் சூப்பர், ஆசம். அடுத்தது டங்க் அவுட். என்ன டங்க் அவுட் என்ன? பொறுமையா 10 டைம்ஸ் பண்ணுங்க. டென் டைம்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஊப்பர். டங்க் அப் அண்ட் டவுன், இந்த மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகும், அதை ஃபீல் பண்ணுங்க. 10 டைம்ஸ். அந்த மசில்ஸ் மூவ் ஆகணும். டங்க் அப் அண்ட் டவுன், ஹேண்ட்ஸ் பிலோ த நெக்.
10 times tongue up and down. இன்னைக்கு புதுசா ஒரு டெக்னிக், நல்லா சலைவா நல்லா சுரக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. பண்ணலாமா? நாக்க அடியில மட்டும் நல்லா ரோல் பண்ணுங்க பார்க்கலாம். மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அடியில மட்டும் நாக்க நல்லா லெஃப்ட் டு த ரைட், ரைட் டு த லெஃப்ட் மூவ் பண்ணுங்க. பல்லுக்குள்ளே மூவ் பண்ணும், அப்படிலாம் கிடையாது, பல்லுக்குள்ளே மூவ் பண்ணும். சலைவா நல்லா சுரக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. பல்லுக்கு உள்ள இன்சைடு த டீத் முடிகின்றதா? தம்ஸ் அப் பண்ணுங்க. டங் ரோல். டங் ரோல் பண்ணிட்டீங்களா? லாஃப் லைன். யாருக்குமே கைய சைட்ல போல, அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. உமா அக்கா கொஞ்சம் கீழே வாங்க, கேமரா முன்னாடி காட்டுங்க. இப்ப பண்ணுங்க. ஆஹா, இத பாருங்க, 2 விரல் இப்படி வச்சுக்கோங்க, லைட்டா ஒரு ஸ்ட்ரெச். கையை நீங்க இப்படி வைக்க கூடாது, லைட்டா அப்படி ஒரு ஸ்ட்ரெச். கைய கொஞ்சம் கீழே இறக்குமா கிரீனு. இப்ப கரெக்ட். உமா அக்கா கையை கொஞ்சம் கீழே இறக்குவாங்க, ஸ்லைட்லி டவுன் ஃபிங்கர்ஸ். எஸ் கரெக்ட். பிரதீக்ஷா, சோபனாமா பொண்ணு கரெக்டா பண்ணுங்க. எல்லாம் வலிக்குது இல்ல உமாக்கா, எல்லாம் வலிக்குது. நல்லா இருக்கா இன்னைக்கு? போலாமா? ஓகே, கமான். லோயர் ஜா மூவ்மெண்ட் 10 டைம்ஸ், தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. 1 2 3 4 5 6 7 8 9. நான் பண்ணும்போது பண்ணல அப்படின்னாக்கா அடுத்த தடவை பண்ண 108 தடவை பண்ணணும். சோபனா மேடம் பொண்ணு, ஆமா, நான் பண்ணும்போது பண்ணல அப்படின்னா அடுத்த தடவை பண்ணும்போது 108, இல்லைனாக்கா 1008. நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் வந்தா தோப்பு கட்டணம் போடணும். நாம வச்சுக்கோங்க. உமாக்கா கரெக்டா? கரெக்ட். டான்ஸ் தெரியுமா? ரிவர் டான்ஸ் தெரியுமா? போடு பார்க்கலாம். ரிவர் டான்ஸ் போட. கிரீன் பாருங்க, சூப்பரா பாருங்க. அட்டேங்கப்பா, செம கிளாசிக் கிளாசிக். செம எல்லாம் செம்ம டான்சர்ஸுங்க எல்லாரும். என் கூட இருக்கிறவங்க செம டான்சர்ஸ், பிக்கஸ்ட் மோட்டிவேட்டர்ஸ். தேங்க்யூ சோ மச். த கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் லவ்விங் கைண்ட்னஸ். கிரேட் கிரேட் ஷோ. கிரேட் 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 கிரேட். சூப்பர்மா. தட்டம்போ உனக்கு உனக்கு தட்டேன். கிரீனு, வாங்க. 10 seconds 3 times. பலூன் மாதிரிலாம் பண்ண கூடாது, அப்படியே பண்ணணும். 10 seconds 3 times. ஓகே. பலூன்.
நெக்ஸ்ட் வீக் போன் மசாஜ் போலாம். பாருங்க, இந்த ஐப்ரோ முடிகின்ற இடத்துல 1 2 3 லெஃப்ட். பாருங்க, லெஃப்ட் ரைட் பக்கம் மூவ் பண்ணா டங்க் அவுட் சைடு இன் ரைட் சைடு, லெஃப்ட் மூவ் பண்ணும்போது டங்க் அவுட் சைடு இன் லெஃப்ட் சைடு. Stay for 5 seconds, reset. Please do it as long as possible. ஷோல்டர்ல கை வைக்கணும் உமாக்கா. இந்தம்மா ஷோல்டர்ல கை வைக்கணும். கிரீன் பாப்பா, சிட்டு, சிக்கு, தங்கம், பட்டு, தயவு செய்து கரெக்டா பண்ணுங்க. கரெக்ட், கரெக்டா பண்ணுங்க. எந்த பக்கம் திரும்புறீங்களோ அந்த பக்கம் போகணும். தாங்க சொல்ற பட்ச கேட்க மாட்டேன் உனக்கு. காமிச்சிட்டேன். சூப்பரா. அச்சா, என்னங்கம்மா கரெக்டா போதா? இந்து மேடம் சார், நீங்க டெய்லி டெய்லி புதுசு புதுசா சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். எனக்கு நோட் புக்கே எழுத முடியல, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். என்னம்மா கரெக்டு தானே? கரெக்டு தானே? கரெக்ட். வாங்க போலாம். upward stretch, sideways stretch, ஒரு upward stretch, ஒரு sideways stretch, candle blow, upward, candle blow 3 times. Okay. பாருங்க, கண்ணு முடியுது இல்லையா? இந்த ஐப்ரோ முடிகின்ற இடத்துல இருந்து தூக்கணும். இந்த எங்க சுண்டி வரல இங்க வரணும். அப்பதான் upward stretch வரும். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இப்படி வைக்கிறீங்க. இந்த ஐப்ரோ இங்க வரணும், வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஊதணும். இப்ப பண்ணுங்க பாக்கலாம். அந்த கிரீன் சூப்பரா பண்ணிட்டாங்க உமாக்கா. கரெக்ட். இந்த மேடம் கையை கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. பேக்வர்ட் தள்ளுங்க. மேடம் பொண்ணு பேக்வர்ட் தள்ளு கைய. பேக் ஸ்ட்ரெச் பண்ணும். கரெக்ட். கரெக்ட். சூப்பர். கண்ணுக்கு அடுத்த வரும் பார்த்துக்கலாம். ஆயில் மசாஜ். சூப்பர் சூப்பர். இப்ப 2 பெரியவங்க வந்திருக்கீங்க, 2 சின்னவங்க வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 2 பெரியவங்க ஆன்சர் பண்ணிட்டோம், அடுத்த 2 சின்னவங்க ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த ஆயில் மசாஜ் போலாம். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வாங்க உமாக்கா, இன்னைக்கு எந்த எக்ஸசைஸ் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு? ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். குயிக்லி ஷேர் வித் தட். எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு பிடிச்சது அந்த அப்பர் ஜாவை லிஃப்ட் பண்ணி ஸ்பவுட் ஸ்மைல், அந்த இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு எனக்கு பிரம்மரி, அது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னைக்கு டிஃபரெண்டா இருந்தது இல்ல? ஆமா சார், இந்த பிரம்மரி. ஓகே சூப்பர். வேற எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் ஹெட் மசாஜ் பிளஸ் வந்து அந்த செவி குத்து காலம்னு நீங்க சொன்னது, அப்ப எனக்கு உடனே கொட்டாவியே வந்துச்சு. செம பாயிண்ட். ஓகே, thank you so much for your feedback. Over to Indu madam, coach, trainer, YouTuber. Over to you. தலைவா சார். தலைவா, good. Then what else? இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலரா பண்ற மாதிரி இருக்காரு. குட். உமா மேடம்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மாஸ்டர் எப்படி எல்லாத்தையும் நாம வச்சுன்னு இருக்காரு, பக்கத்துல ஒரு நோட்டையும் பார்க்க மாட்டேன்றாரு. என்ன உமா, கரெக்டா? கரெக்டா? அதுவும் என்ன 24/7 அங்க மேடம் ட்ராக் பண்ணுவாங்க. காத்தால ஒரு போன், மதியானம் ஒரு போன், நைட் ஒரு போன். இவர் இங்க இருப்பாரு, அங்க இருப்பாரு, கடைசியில பார்த்தா இங்க உட்கார்ந்து இருக்காரு. ஆனா எப்படிதான் எடுக்கிறாருன்னு அவங்களுக்கும் தெரியல. என்னம்மா கரெக்டா? கரெக்டா? பிராக்டிஸ் தான். சூப்பர். என்னம்மா 2 குட்டீஸ், இன்னையில இருந்து உங்க பேரு சிட்டு, சிக்கு. நல்லா இருக்கா? பேர் நல்லா இருக்காமா உமாக்கா? பேர் நல்லா இருக்கா? சிட்டு, சிக்கு, தங்கம், பட்டு. அட ஏன் கேக்குறீங்க? தெரிஞ்சிச்சு. நான் நிறைய இடத்துல ஸ்கூலுக்கு போறேன்னா, பிளே ஸ்கூலுக்கு, அங்க இந்த பேரெல்லாம் கத்துட்டு வந்துருவேன் நானு. 2 ட்வின்ஸ் இருக்கிறாங்க.
அதுக்கு பேரு சுட்டு சுக்குவான். எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும். பேர் சூப்பரா இருந்தது, நல்லா தூக்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கும் பேரு. கரெக்டா இருக்க? ஓகே. நீங்க கூட உங்க யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ரைட்டா? சரி வாங்க. சோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னாக்கா நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தாச்சுன்னா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு டக்குன்னு முடிச்சிருவேன் நான். திங்க் பாசிட்டிவ், ஸ்பீக் பாசிட்டிவ், ஆக்ட் பாசிட்டிவ். திங்க் பாசிட்டிவ், ஸ்பீக் பாசிட்டிவ், ஆக்ட் பாசிட்டிவ். ஸ்பீக், திங்க், ஆக்ட். ஸோ நெகட்டிவா பேசணும்னு வந்துச்சுனாக்கா கீப் சைலண்ட். ட்ரை டு மைண்ட் அந்த மௌனா. ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes மௌனமா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம உமாக்கா கரெக்டா? எனிதிங் யூ வாண்ட் டு சே சம்திங்? எனி டவுட்? டவுட் இருக்கா? டவுட் எல்லாம் இருந்தா ஆஃப்டர் 10 minutes நான் அதுக்குள்ள ஒரு மசாஜ் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் ஃபார் 2 minutes. எல்லாரும் வாங்க. கோகோனட் ஆயில் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கடகடன்னு வாங்க பாக்க. என் கூட கரெக்டா வந்தீங்கன்னாக்கா 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நான் கோகோனட் ஆயில் அலோவேரா ஜெல் எடுத்துட்டேன். வாங்க. ம் ம் மசாஜ் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? பாருங்கம்மா, என் கூட பண்ணணும். அப்பப்ப தம்ஸ் அப் காட்டுங்க. நான் கண்ணாடி கேட்டா உங்க யார் பேசுன்னு தெரியாது, அதனால கரெக்டா பண்ணுங்க. தம்ஸ் அப் காட்டினா தெரியும், அது ரொம்ப எல்லாம் கிடையாது. தம்ஸ் அப் காட்டினா தெரியும். சரியா? பண்ணலாமா? ம் வாங்க. ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? கிரீன் தம்ஸ் அப் காட்டு. பக்கா சூப்பர். ஃபர்ஸ்ட் ஜா லைன் ஸ்டார்ட் பண்ணலாமா? லோயர் ஜா மூவ்மெண்ட் பண்ணிட்டே பண்ணணும். 8 ஸ்ட்ரோக் 8 ஸ்ட்ரோக். 2 3 4 5 6 7 8. அடுத்து சீக். 1 2 3 4 5 6 7 8. ஓகே. அடுத்து 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. Super. Great show. 2 fingers U. உமாக்கா பண்ணிட்டீங்களா? give a thumbs up. இந்து மேடம் thumbs up. 1 2 பண்ணுமா green. 2 3 4 5 6 7 8. பண்ணலாமா? அடுத்தது சூப்பர் சூப்பர் ஆசம். ஓகே கம் ஆன். 1 2 3 4 5 6 7
8, 9, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Eyebrow பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay, 1, 2, 3, 4, 5. Okay, பண்ணலாமா? Okay, 2 fingers. 1, 2, 3, 4, 5. Lift up, right, left. 1, 2, 3, 4, 5. Lift up, right, left. 5 times. 1, 2, 3, 4, 5. Lift up, right, left. 2, 3, 4, 5. Lift up, right, left. 1, 2, 3, 4, 5. Lift up, right, left. அப்புறம் இந்த பாயிண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கட்டவரல். இந்த சின்னுக்கு சின்ன சீக்கு இங்க அடியில ஒரு டிப்ரெஷன் தெரியும், ஒரு பள்ள மாதிரி தெரியும். இந்த பள்ளத்தை அழுத்தம் கொடுங்க. அடுத்தது கொடுத்துட்டீங்களா? பிக் ஓ. ஓ ஓ ஓ அந்த ஹேர் லைன் எல்லாம் கொண்டு வாங்க. 2, 5 times. 3, 4, 5. Okay, super, super, awesome. Beautiful smile on your face. Gently close your eyes. Feel the effect of all the practices today. While massage, the skin going to be glowier. Collagen and elastin எல்லாமே ஜாயிண்ட் ஆயிடும். பின்னலும் அதாவது வந்து விரிஞ்சு இருக்கும், அதெல்லாம் ஜாயிண்ட் ஆயிடும். அதனால உங்க ஃபேஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மாறிடும். Keep always look young. Close your eyes. Close your eyes. Feel the happiness. நம்ம வாழ்க்கையில தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம். So always be independent, not dependent. Bring your hands in Namaskar Mudra. Conclude our session with Sarve Bhavantu. Sarve Bhavant Sukhinah. Sarve Santu Niramayah. Sarve Bhadrani Vashyantu. Ma Kashchit Dukhabhat Bhavet. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் அனைவரும். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஃபேஸ் யோகா வகுப்பை முடித்துக் கொள்வோம். நன்றி. Keep your palms upon our face gently. Thank you so much.